டிஎன்பிஎஸ்சி ஃபயர் பயனாளர்களுக்கு வணக்கம். நீங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்க்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நூல்களும் அதனுடைய சிறப்பு பெயர்களும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதுலேருந்து கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக குரூப் 4ல். எப்படி இந்த ஒவ்வொரு நூலுக்கும் நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம ஒரு வீடியோவில் சொல்லிடுறோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு 8 தொகை நூல்கள், இதோடைய வேறு பெயர்கள் பார்க்கலாம். 8 தொகை நூல்களுக்கே இருக்கிற வேறு பெயர்கள் என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு பேர் 8 தொகை, அது நம்மளுக்கே தெரியும். ரெண்டாவது பெயர் எண் பெரும் தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எண் பெரும் தொகையில் எண் அப்படின்னாலே 8 அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் இதுக்கு நம்மளுக்கு பெருசாக க்ளூ எதுவும் தேவையில்லை, நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சரி, சில டைம் இது எதுக்காக நான் இது உங்களுக்கு கொடுக்குறேன்னா, சில டைம் எண் பெரும் தொகை நூல்கள் அப்படின்னு கூட எக்ஸாமில் கேட்குறாங்க. ஓகேங்களா? அதனால் நான் இதை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்கள், 8 தொகை நூல்களில் ஃபஸ்ட்டு நூல் எதுன்னா நற்றிணை. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ நற்றிணையோட வேறு பெயர்கள், சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம். நற்றிணை 400, தூதின் வழிகாட்டி, நல் நற்றிணை. அதாவது நற்றிணைக்கு ஒரு அடைமொழி இருக்குது, நல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நல் என்னும் அடைமொழி கொண்ட நூல் எது அப்படின்னு கூட கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் நற்றிணை. சரி, இப்போ இது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நம்மளோட நல் இணைக்கு தூது அனுப்பலாம். இந்த வீடியோவில் எதெல்லாம் உங்களுக்கு க்ளூ சொல்கிறனோ அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ இதில் பாருங்கள், தூது அப்படின்றத அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். நல் நற்றிணை ரெண்டுமே நான் அண்டர்லைன் இணை ட்ரிணைன்றதை மட்டும் நான் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இப்போது நம்மளோட நல்ல இணைக்கு தூது அனுப்பலாம். ஓகேங்களா? அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது தூதின் வழிகாட்டி அப்படின்றது தூது அனுப்புறது, அது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்தது நல்ல இணை, நல் நற்றிணை அப்படின்னு ஞாபகம் வச்சிடும். இதோட குறுந்தொகையை நீங்கள் குழப்பிக்க கூடாது. ஏன்னா குறுந்தொகையோட அடைமொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்ல. ஓகேங்களா? நல் அப்படின்னா நற்றிணை, நல்ல அப்படின்னா குறுந்தொகை. இது நீங்கள் குழப்பம் இல்லாமல் ஞாபகம் வச்சுக்கணும். குறுந்தொகை 400 அப்படின்னு இன்னொரு பெயரும் இதுக்கு இருக்குது. இப்போ பாருங்கள், நல்ல குறுந்தொகை. சரி, இப்போ இதுக்கும் நற்றிணைக்கும் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட், ஒரு க்ளூ சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு எதுவுமே சின்னதாக படிக்கிறதுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயம் தானே, ஈஸியாக ஞாபகம் வச்சுட்டு ஈஸியாக படித்து முடிச்சுட்டு போயிடலாம்ல. அதுதான் குறுந்தொகை சின்னதாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது நல்ல விஷயம் இல்லை, நல்ல குறுந்தொகை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ரொம்ப படிக்கிறதுக்கு கம்மியாக இருக்கிறதுனால என்ன வச்சுன்னா அது ஒரு நல்ல விஷயம், நல்ல குறுந்தொகை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஐங்குறுநூறுக்கு வேறு பெயர்கள், சிறப்பு பெயர்கள் எதுவும் இல்லை. அடுத்தது பாருங்கள், 10 இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். இது அடிக்கடிக்க எக்ஸாமில் கேட்குறாங்க. இரும்பு கடலை. இப்போ இந்த இரும்பு கடலை அப்படின்ற பேர் எந்த நூலுக்கு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு பரிபாடலா 10 அப்படின்னு எல்லாருக்குமே கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ நான் ஒரு ஸ்லூ சொல்கிறேன் பாருங்கள். 10 பேர் கூட ஒரு பையன் கடலை போடுறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இரும்பு கடலை 10 பேர் கூட கடலை போடுறான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் மறக்கவே மறக்காது. கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் நம்மளுக்கு கண்டிப்பாக எக்ஸாமில் ஞாபகம் வந்துடும். 10 பேர் கூட கடலை போடுறான், இரும்பு கடலை 10. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், பரிபாடல். பரிபாடல் மொத்தம் 4 இது இருக்குது. 4 சிறப்பு பெயர்கள் இருக்குது. பரிபாட்டு, ஓங்கு பரிபாடல், பொருட்கலவை நூல், தமிழின் முதல் இசை பாடல். இப்போது இதை நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா, பரிபாடலுக்கு பரிபாட்டு அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். இதுலேயும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இருக்குது. ஓங்கு என்னும் அடைமொழி, சிறப்பு பெயர், ஒரு அடைமொழி கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்பாங்க. ஓங்கு அப்படின்றது இந்த கொஸ்டின் நம்ம எப்படி இரும்பு கடலை இம்பார்ட்டண்ட்டோ இதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாருங்கள், பொருட்கலவை நூல், தமிழின் முதல் இசை பாடல். இதுவும் எக்ஸாமில் கேட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். இப்போ இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். முதலாக ஒரு இசைப்பாடல், அதில் நல்ல பொருட்கள் எல்லாம் கலந்து கொடுத்துறதுனால எல்லார் மனசுலேயும் ஓங்கி உயர்ந்திருந்தது அந்த பாடல். முதலாக ஒரு இசைப்பாடல், முதல் இசைப்பாடல், அதில் பொருட்கள், நல்ல பொருட்கள்லாம் நல்லா கலந்து அந்த பாட்டில் நல்ல பொருட்கள்லாம் நல்லா இருந்ததுனால அது எல்லாரோட மனசுலேயும் ஓங்கி உயர்ந்து இருந்துச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது பரிபாடலுக்கு.
ஓகேங்களா. அடுத்தது பரிபாடலுக்கும் கலித்தொகைக்கும் சில பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா தமிழின் முதல் இசைப்பாடல், அதனால தான் நான் இந்த க்ளூலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். முதல் இசைப்பாடல் நீங்கள் அப்படியே நீங்கள் க்ளூ ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. கலித்தொகையில் பாருங்கள் இசைப்பாட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. கலித்தொகையில் வந்து இசைப்பாட்டுன்றது தவிர மற்றது எல்லாமே உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ணி போட்டுற முடியும். பாருங்கள் களி குறுங்கலி அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. கற்றறிந்தோர் ஏத்தும் களி அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அடுத்தது கல்வி வளார் கண்ட களி அப்படின்னு இருக்குது. இப்போது இதில் எல்லாத்துலேயுமே களி களி களின்னு வரதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் கெஸ் பண்ணி போட்டுடலாம். ஆனால் இசைப்பாட்டு அப்படின்றதும் இங்கே பரிபாடலில் முதல் இசைப்பாடல் அப்படின்னு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, இதுவும் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இது எப்படி கன்ஃபியூஷன் ஆகும் பார்த்தீங்கன்னா, அங்கே நான் சொன்ன ஷார்ட்கட்டு தான். அந்த ஷார்ட்கட்டை நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. தமிழ் முதல் இசைப்பாடலில் தான் பொருட்கள்லாம் கலந்துருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா இசைப்பாட்டு கலித்தொகைக்குன்னு உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி கலித்தொகைக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். கலிப்புன்னா சந்தோஷம், மகிழ்ச்சி. அது நம்ம எல்லாருக்கும் தமிழ் படித்த எல்லாருக்குமே தெரியும். கலிப்புன்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சியில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு இசைப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. எதில்? சந்தோஷத்தில் ஒரு இசைப்பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள் அகநானூறு. அகநானூறு ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு பெரிய ஷார்ட்கட் எதுவும் தேவையில்ல. அகப்பாட்டு, நெடுந்தொகை 400, நெடும்பாட்டு, பெருந்தொகை 400. அகநானூரோட அடிவரையறை பார்த்திங்கன்னா 13லேருந்து 31. அதாவது 8 தொகை நூல்கள்லேயே இருக்கிறதுலே மிகப்பெரிய அடிவரையறை இருக்கிறது எதுன்னு பார்த்தா அது அகநானூறு தான். ஓகேங்களா. அதனால தான் இதோட வேறு பெயர்கள், சிறப்பு பெயர்கள் எல்லாமே பாருங்கள் பெருசாக இருக்கிறத குறிக்கிற மாதிரி தான் வரும். நெடுந்தொகை 400, நெடும்பாட்டு, பெருந்தொகை எல்லாமே பெரும் அந்த மாதிரி தான் பெருசாக இருக்கிற மாதிரி தான் வரும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக அது அகநானூறு அப்படின்னு போட்டுடலாம். இன்னொன்று அகப்பாட்டு, ரெண்டுமே அகநானூறு. கரெக்டாக அந்த அகப்பாட்டு, அகநானூறு, அகன்றது மேட்ச் ஆகுது, அது போட்டுடலாம். அடுத்தது பாருங்க புறநானூறில் பாருங்க புறப்பாட்டு, புறம்பு 400, தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழர் களஞ்சியம், திருக்குறளின் முன்னோடி, தமிழ் கருவூலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பாருங்கள் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் வந்து இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஒரே மீனிங் தான் வரும். புறப்பாட்டு, புறம்பு, இது மூணுமே பாருங்கள் புற கரெக்டாக அதே மாதிரியே வேர்டு வரும். அதை வச்சே வந்து அந்த லெட்டர்ஸை வச்சே நீங்கள் வந்து அதோட சிறப்பு பெயர் தான், புறநானூரோட சிறப்பு பெயர் தான் போடலாம். புறம்புன்னு கொடுத்துருக்காங்கல்ல, புறம்புனால என்ன வெளியில், புறம்னா என்ன வெளியில் தான், அது உங்களுக்கு பிரச்சனை பண்ணாது. தமிழர் வரலாற்று பெட்டகம், தமிழர் களஞ்சியம், தமிழ் கருவூலம் எல்லாமே என்னது? களஞ்சியம். அதாவது ஒரு நிறைய ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிற இடம்ன்ற மீனிங்கில் தான் வரும். பெட்டகம், களஞ்சியம், கருவூலம் எல்லாமே வந்து ஒரு விஷயத்தை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம், அந்த பேரில் தான் வரும். அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணி போட்டுடலாம். அடுத்தது திருக்குறளின் முன்னோடி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து திருக்குறளின் முன்னோடின்றது நீங்கள் எப்படி மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறதுனா, இப்போ திருக்குறளில் என்ன சொல்லியிருப்பாங்க? மக்கள் வந்து எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி புறநானூறு அந்த மாதிரி இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து திருக்குறள் படிக்கலாம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் மக்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்களோட கலாச்சாரம் என்ன, இதை பற்றிலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் வந்து புறநானூறு வந்து படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அதனால தான் வந்து திருக்குறளின் முன்னோடி இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் கம்பேர் பண்ணி யோசித்து பார்க்கலாம். இப்போது திருக்குறள் படித்தா உங்களுக்கு என்ன தெரியும்? எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது தெரியும். அப்போ புறநானூறு படிச்சிங்கன்னா தமிழ் மக்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி கம்பேர் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். இதோட 8 தொகை நூல்களோட ஷார்ட்கட்ஸ் முடியுது. அடுத்தது 10 பாட்டு நூல்களுடைய ஷார்ட்கட்ஸ், அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. நாங்கள் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் பார்க்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபார் டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.